வணக்கம் நம்மளே இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு தலையத்துக்கு இடையான மோட்டி மாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் இதை மாதிரி தலையத்துக்கு இடையே உங்களுக்கு வேணுங்க பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. பெரும்பாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைப்ரிடான ஒரு பிளாக் ஜெர்சி மோட்டி. சரியா, மோட்டியை பொறுத்தவரையில் நல்ல ஹைப்ரிடான மாடு. இந்த மாடு நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது உங்கள் பண்ணைக்கு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் பண்ணை வந்து நல்லா குளிப்பாட்டிடுவோம், நல்ல ஒரு கூலிங்காக வச்சுப்போம் அப்படின்னா அந்த ப்ரீடை நல்லா செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைப்ரிட் மாடு, வெயிலில் அந்த மாதிரி போட்டு இந்த மாடை வந்து வம்பாக்கிற வேண்டாம். அதனால தான் நல்லா பண்ணை தோதுக்கு உங்களுக்கு இருந்த அமைப்பாக இருந்ததுன்னா மட்டும் இதை நல்லா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல மடித்தோரணையான மாடு, தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரீடுன்னே சொல்லலாம். அதனால தான் ஹைப்ரிடம் பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியிருக்கும். பண்ண தேவைகளுக்கு மட்டும் வந்து ஹைப்ரிடை நம்ம எடுத்துக்கணும். இல்லை நம்ம வீட்டில் வந்து நல்லா வந்து கூலிங்கான இடங்கள், நல்ல ஓலையில் நம்ம ஷெட்டு போட்டது அந்த மாதிரி ஒரு வீட்டோடு நமக்கு வந்து வளர்க்குறோன்றிருந்தால் வந்து நம்ம வந்து இந்த மாடை அழகாக செலக்ட் பண்ணலாம். ஆனால் மேய்ச்சல் முறைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஹைப்ரிட் மாட்டை கொண்டு போய் போட்டு வம்பாக்கிற வேண்டாம்னு அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறோம். இந்த மாடு உங்களுக்கு வேணுங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து புக் பண்ணணுன்னா புக் பண்ணிங்க. மாட்டை பொறுத்தவரையில் 4 காம்புகள், நல்ல இடைவெளிகள், கறக்கிறதுக்கும் குணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அருமையான கிடேரி. கறக்கிறதுக்கு எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. இன்னையிலேருந்து 3 நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து கண்டு போட்டுரும். மாட்டை பொறுத்தவரையில் ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம வந்து டைம் சொல்லியிருக்கோம். மாட்டை பொறுத்தவரையில் நல்ல மடி செட்டு தான். கறவைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூரிகளுக்கும் எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாம். பாலோட திக்னஸுக்கும் வந்து நம்ம பயப்பட வேண்டாம். ஒரு வீட்டு தேவைக்கோ சரி, ஒரு பண்ணை தேவைக்கோ சரி, ஒரு அருமையான மாடுன்னே இந்த மாட்டை வந்து சொல்லலாம். வேணும்னா கால் பண்ணுங்கள். சரியா?